அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இறுதிய போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மென்மையான இதயம் கொண்டவங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மது பளிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க மற்றவர்களை அரவணைத்து செல்வாங்க. கற்பனை திறன் மிக்கவங்களா இவங்க இருக்காங்க. கடந்த 2025ஆம் ஆண்டுல இவங்க சந்திச்ச சவால்கள் அதிகம். அளவுக்கு அதிகமான பாசத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிறர் செய்த துரோகங்களை மறைத்து குடும்பத்துக்காக தியாகத்தை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. கடந்த கால ஏமாற்றங்கள் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழந்த சொத்துக்கள் உறவுகள் திரும்ப கிடைக்கும். மனசுல இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் பிறக்க போகுது. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இது மறைமுகமான விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்குதுங்க. இதனால தொழில் மற்றும் கௌரவத்தில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். முடங்கி கிடந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பொருளாதார ரீதியாக ஆசுர வெற்றி கிடைக்குங்க. கடன் சுமைகள் குறைஞ்சு போயிரும். சேமிப்பு அதிகரிக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் கடகம் ராசிக்கார இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க முதலீடு கிடைக்கும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் நீங்குங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரும். திருமண தடை நீங்கி நல்ல வரன் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். ஜீரண கோளாறுகள், தூக்கமின்மை, மன அழுத்தம் குறையும். எதிரிகளின் சதி திட்டங்கள் பலிக்காது. சமூகத்துல செல்வாக்கு உயரும். அரசு வழியில் வரவேண்டிய பணம், வரவேண்டிய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. புனித யாத்திரைகள் செல்லும் கனவு நனவாக போகுது. அதிர்ஷ்டத்தை பலப்படுத்த சில எளிய பரிகாரங்களை நீங்க செய்யணுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு அம்பிகைய வழிபாடு செய்யுங்க. அபிராமி அந்தாதிய கேட்கறது மன நிம்மதியை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுறது பயத்தை நீக்கும். பசுக்களுக்கு பழங்கள் இல்லைன்னா அகத்திக்கீரை வழங்குறது கர்ம வினைகளை குறைக்கும். ஏழைகளுக்கு பால் அல்லது தயிர் சாதத்தை தானம் செய்யறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது.
இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட திருமணம் நடக்க போகுதுங்க. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாதுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. முக்கியமா சொல்ல போனா உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய மன குழப்பங்கள் காணல் நீரா கரைய போகுதுங்க. கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகிறதுங்க. கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல வேலையில புதிய சவால்களை ஏற்றுக்கொள்றது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்குங்க. சில உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் வரக்கூடும், அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. வேலை அழுத்தம் சற்று அதிகரிக்கலாம், அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க. உங்கள் மனநிலை நாள் முழுவதும் நல்லா இருக்குங்க. உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்க போகுது. உறவுல நேர்மையையும் நிதானத்தையும் கடைபிடித்தா உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. நிதிநிலை வலுவாக இருக்க போகுது, அத புத்திசாலித்தனமா செலவிடுறது அவசியங்க. காதல் உறவுகள்ல பொறுமை புரிதல் அவசியங்க. நிதி விஷயங்கள்ல விவேகம் தேவைங்க. வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வணிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். விமர்சனத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உங்கள் நிதி நிலைமை திருப்தியற்றதா இருக்கும். எந்தவித பெரிய நிதி முடிவுகளையும் நீங்க எடுக்கக்கூடாதுங்க. சிலர் பணம் அல்லது சொத்து தொடர்பான குடும்பத்துக்குள் தகராறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் அலுவலக அரசியலுக்கு பலியாகலாம், அதனால குறிப்பா எச்சரிக்கையா இருங்க. வணிகர்கள் புதிய கருத்துக்களை எளிதாக அறிமுகப்படுத்துவாங்க, அதையெல்லாம் நம்பி நீங்க எந்த ஒரு இடத்துலையும் முதலீடு போட வேண்டாங்க. கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உடன் பிறந்தவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் நிதி உதவி வழங்க வேண்டி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சா காதல் உறவுகளிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது. காதல் விவகாரங்கள்ல வீட்டுல எதிர்ப்பை சந்தித்த பெண்களுக்கு இந்த மாதத்துல பெற்றோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கிறது சமமாக உங்க வாழ்க்கைக்கு நல்வழிப்படுத்துங்க. உங்கள் காதலரை எல்லையற்ற அன்பால பொழிய வேண்டும். இந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் சரியான நேரத்திலும் தீர்மானிக்கிறது மிகவும் முக்கியங்க. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலமா உங்களுடைய உறவு பலப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்கமான பரிசோதனைகள் அவசியம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உணவுல சிறப்பு கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் மது அருந்துவதை தவிர்த்து ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுங்க. உங்கள் துணை உங்களை சந்தேகித்தால் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். தைரியமா வாழ்றதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா,
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.